எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். நேபாளத்தில் இந்து முஸ்லிம் இந்த இரு பிரிவினருக்கு மத்தியில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு அது கலவரமாக உண்டாகி சமூக ஊடகங்கள் அது பேசும் பொருளாக மாறி இருக்குது. இந்த விஷயம் நேபாளில் இந்த சன்சாரி மாவட்டம் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடந்த சம்பவம். இந்த இந்து சாம்ராஜ் சேனா இங்கே இருக்கின்ற ஸ்டைலில் இப்போ அங்கே இருக்கின்ற 82% மக்கள் இந்து மக்கள் தான். அப்படி இருக்கின்ற சூழலில் தான் அந்த மசூதிக்கு பக்கத்தில் இந்த ஊர்வலம் போனது. அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்க, இவங்க கல்லெடுத்து விட அது ஒரு பெரிய கலவரமாக மாற்ற அதை அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பைக்கில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை நிப்பாட்டி, இங்கே எப்படி சொல்லுவாங்களோ உத்தரப்பிரதேசத்தில், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லைன்னா தொப்பியை கழட்டு, இதெல்லாம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டோம். அதை இன்றைக்கு செய்கிறாங்க. அல்ஜசீரா போன்ற ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டு போனோன்னே இன்றைக்கி பல அரபு நாடுகளில் வீடுகள் இருப்ப நேபாளிகளுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. அவர்கள் பாவம் தான், அவர்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் பல வருடங்களாக அந்த குடும்பத்தில் விசுவாசமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு மதச்சாயம் பூசி அல்லது ஒரு துவேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த இந்து சாம்ராஜ் சேனா செய்யுது அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் திரு புதுவடம் ஹலீம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இன்றைய வரைக்கும் இந்தியா பல மத கலவரங்களை சந்தித்ததை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில் சமீபத்தில் ஒரு 6 தினங்களுக்கு முன்னாடி நேபாளத்தில் இந்து முஸ்லீம் இந்த இரு பிரிவினருக்கு மத்தியில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு அது கலவரமாக உண்டாகி உலக ஊடகங்களெல்லாம் அதை பற்றி பேசும் அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்கள் அது பேசும் பொருளாக மாறி இருக்குது. என்ன காரணத்தினால இந்த நேபாளத்தில் இரு பிரிவுகளுக்கு மத்தியில் மதக்கலவரம் ஏற்பட்டது? அது நீங்கள் சொன்னது ஒரு சரியான வாஸ்தவமான ஒரு கேள்வி. காரணம், நேபாளில் இது போன்ற நிகழ்வுகள் மதக்கலவரங்களாக நடக்காது. அங்கே அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்கும். அங்கு அந்த இனக்குழுக்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும். அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். சமீபத்தில் ஜென்சி புரட்சி ஏற்பட்டு இன்றைக்கி மாணவர் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த விஷயம் நேபாளில் இந்த சன்சாரி மாவட்டம் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடந்த சம்பவம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கின்ற ஒரு மத ஊர்வலத்தில் பள்ளிவாசலுக்கு அருகே சத்தமாக இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி நடந்ததாகவும் அதை தட்டி கேட்டதாகவும், வழக்கமாக இந்தியாவில் என்ன நடக்குமோ, ஒரு மசூதிக்கு பக்கத்தில் ஊர்வலம் போவாங்க, மசூதிகளை கல் எடுத்து விடுவாங்க, இல்லை சத்தமாக ஏதாவது ஒரு தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடக்கும். அது அங்கேருந்து ஒரு எதிர்வினை வரும்பொழுது கலவரமாக மாறும். அது பொதுவாக இந்த விஷயங்களை இங்கே இருக்கின்ற அதாவது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்ந்தவர்கள் அதை கலவரமாக மாற்றி பெரிய அளவில் கொண்டு போவாங்க. இது 80களில் நிறையா நடந்திருக்கு இந்தியாவில். இப்போ பாகல்பூர் கலவரம் படிச்சிருக்கோம், 2001 குஜராத் கலவரம் பார்த்துருக்கோம். வட இந்திய மாநிலங்கள் பெரும்பாலான இடங்களில் இந்த மாதிரியான கலவரங்கள் கட்டமைக்கப்பட்டு அது பின்னாடி அது அரசியல் எரிபொருளாக மாற்றப்பட்டதை பார்த்தோம். சமீபத்தில் 2023 கூட நூஹ் அப்படிங்கிற கலவரம் கூட ஏற்பட்டது. இது என்னென்னா, ஏன் டெல்லியில் நடந்திருக்கு. டெல்லியில் இந்த மாதிரியான கலவரங்களை அதை அப்படி கட்டமைத்து பெரிய கலவரம் மாற்றுறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சன்சாரி மாவட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நேபாளில் முஸ்லீம்கள் பார்த்தா 5 விழுக்காடு தான், 82 விழுக்காடு அங்கே இந்து மக்கள் தான் இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் 1.5%, பௌத்தர்கள் 8-9% இருக்காங்க. ஏன்னா அடிப்படையில் நேபாள் புத்தர் பிறந்த ஊர். இப்போ லும்பினிங்கிற அந்த நகரமே இந்திய நேபாள் எல்லையில் தான் இருக்கிறது. புத்தரே நேபாளி தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான். இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட இந்த நடந்த நிகழ்வே இந்திய நேபாள் எல்லையில் இருக்கின்ற பகுதியில் தான் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் நேபாளம் என்பது ஒரு செவ்வக வடிவிலான ஒரு பரப்பளவை கொண்ட ஒரு பகுதி. அதில் ஒரு பகுதி பீகாரையும் உத்தரப்பிரதேசையும் தொட்டு நிற்கிறது இல்லை.
ஒரு சின்ன பகுதி மேற்கு வங்காளத்தை தொட்டு இருக்கிறது. இப்போ இந்தியாவோடு தொடர்புடைய ஒரு நாடு தான். மேற்கு வங்காளம் வழியாகவும் நீங்கள் நேபாள் போகலாம், பீகார் உத்தரப்பிரதேசம் வழியாகவும் நேபாள் போகலாம். அப்போ இந்த பகுதி என்பது ஒரு மத்திய நிலப்பரப்பு பகுதி, அதை விவசாயம் செய்யக்கூடிய பெரிய மலைப்பரப்பு கிடையாது. இப்போ நேபாள் என்பது ஒரு அதிகமாக மலை இமயமலையே அங்கே தான் இருக்குது, ஒரு மலைப்பாங்கான இடமா இருக்கும். ஆனால் இந்த பீகாரையும் மத்திய உத்தரப்பிரதேசத்தையும் மேற்கு வங்காளத்தையும் தொற்றிருக்கின்ற பகுதி ஒரு நிலப்பரப்பு சமவெளி பகுதி. இந்த பகுதியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்தியாவோடும் தொடர்புடையவர்களாக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து திருமண உறவு இருக்கும், விசேஷங்களை வருவாங்க போவாங்க, பெரிய விசா பிரச்சனை இருக்காது. அந்த நிலப்பரப்பு எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும். இரண்டாவது, அந்த உள்ள மக்களுமே பெரும்பாலானவர்கள் இங்கே வந்து வேலைக்கு வருவாங்க, இங்கே இருக்கவங்க வந்து அங்கே போவாங்க. பொதுவாக நேபாளில் வந்து 38 விழுக்காடு மக்கள் வறுமையில் இருக்காங்க. அது வந்து வறுமை அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு தான். இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கின்ற நேபாளிகள் நமக்கு தெரியும், வாட்ச்மேனாக இருப்பாங்க, கூர்க்காவாக இருப்பாங்க, வீட்டு வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அரபு நாடுகளில் இன்றைக்கி வந்து அதிகமான நேபாளிகள் வீட்டு வேலை பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் இந்தியர்கள் தான் அதிகமாக பார்த்தாங்க, இலங்கை சார்ந்தவர்கள் பார்த்தாங்க. இன்றைக்கி நேபாளிகள் பெரும்பாலானவர்கள் அரபு நாடுகளில் வீட்டு வேலை பார்க்குறாங்க. சமையல் பெண்கள் வந்து ஹவுஸ்மேடாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நிகழ்வு ஏன் நடந்ததுன்னா, இந்த சன்சாரி மாவட்டத்தில், அதாவது நேபாள் முழுவதும் 5 விழுக்காடு முஸ்லீம்கள் இருந்தாலும் இந்த சன்சாரி மாவட்டத்தில் 20 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. அப்போ நெருக்கமாக இருக்கக்கூடிய மாவட்டம். அதனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மசூதிகளில் இந்த நிகழ்வு இவர் டிஸ்டர்ப் பண்ணவுடனே அது ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. அதுதான் வந்து என்னாச்சுன்னா, அந்த மாவட்டத்துக்குள் இருக்கின்ற அந்த ஊர்களில் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் சமூக வலைத்தளங்களில் அதை எடுத்து போட்டவுடனே அது பெரிய அளவில் நேபாள் முழுவதும் பரவன ஒரு நிகழ்ச்சியாக மாறிடுச்சு. ஒன்று. இரண்டாவது, அங்கே நேபாளில் புதுசாக இந்து சாம்ராட் சேனான்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 2008க்கு அப்புறம். 2008க்கு முன்னாடி இந்த அமைப்பு கிடையாது. 2008க்கு முன்னாடி வரை நேபாள் ஒரு இந்து நாடு தான். உலகத்தில் இந்து நாடு என்று சொல்லக்கூடிய ஒரே நாடு நேபாள் தான் இருந்தது, இந்தியா கூட கிடையாது. 2008 அது வந்து மதசார்பற்ற நாடாக டிக்ளேர் செய்யப்பட்டது. ஒரு அடிப்படையில் பார்த்தால் நேபாள் வந்து ஒரு மன்னராட்சி உள்ள நாடு, மன்னர்களுடைய அதிகாரம் தான். ஆனால் அது குறைக்கப்பட்டு மக்களாட்சி தத்துவத்தில் இயங்குகிற ஒரு நாடாக இருக்கிறது. இருந்தாலும் மன்னர்களுக்கு இப்பொழுது மதிப்பு இருக்கிறது, அவ்வளோதான். சமீபத்தில் கூட இந்த வந்து சென்சி பிரச்சனையாகி இன்றைக்கி மாணவர் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றமே ஏற்படுத்துக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். இந்த 2008 அது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு என்று டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டன. மீண்டும் நேபாளை ஒரு இந்து நாடாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு சில கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கின்ற சூழ்நிலை. இப்போ சமீப காலமாக இந்த இந்து சாம்ராட் சேனா இங்கே இருக்கின்ற ஸ்டைலில் இப்போ வந்து அங்கே இருக்கின்ற, ஏன்னா 82% மக்கள் இந்து மக்கள் தான். இப்போ எப்படி பெரும்பான்மை மக்கள் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில் வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த மாட்டிறைச்சி வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து அந்நியர்கள் எப்படி பரப்புனாங்களோ அது போன்ற ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நேபாளுக்குள் இந்த இந்துத்துவ தத்துவத்தை செலுத்துகிற வேலையை பார்க்குறோம். முன்னாடி அது கிடையாது. சொல்கிறது ஆர்எஸ்எஸ்ஐ போன்று, ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்புடைய இயக்கம் தான். முன்னாடி அது கிடையாது. இப்போ இந்த சன்சாரி மாவட்டத்தில் இதை முதன்முறையாக இந்த இந்து சாம்ராட் சேனா அமைப்பு அங்கே இந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது சமீப காலமாக ஒரு 4-5 வருஷமாக எடுபட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற சூழலில் தான் அந்த மசூதிக்கு பக்கத்தில் இந்த ஊர்வலம் போனது. அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்க, இவங்க கல்லெடுத்து விட, அது ஒரு பெரிய கலவரமாக மாற்ற, அதை அப்படியே வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நேபாள் முழுவதும் பரப்பி. ஏன்னா நேபாளில் சமீப காலமாக டிக்டாக் மூலமாக தான் ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. இந்த மாணவர்கள் டிக்டாக்கை பயன்படுத்தினாங்க, இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி தான் ஒன்று இணைந்தாங்க. இந்த டெக்னிக்கை இந்த இந்து சாம்ராட் சேனாங்கிற அமைப்பும் இன்றைக்கி பயன்படுத்தி நம்மெல்லாம் இந்துக்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பைக்கில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை நிப்பாட்டி, இங்கே எப்படி சொல்லுவாங்களோ உத்தரப்பிரதேசத்தில், நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லைன்னா தொப்பியை கழட்டு, இதெல்லாம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ அது கடந்து வந்துட்டோன்னு வைங்களேன். அதை இன்றைக்கி செய்கிறாங்க. அது மாதிரியான ஒரு லிஞ்சிங் விஷயங்கள் நடந்ததை அது ஒரு பெரிய அளவில், ஏன்னா அந்த மாவட்டத்தில் 20% இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது கலவரத்தை வெடித்து ஒரு 3 பேர் கொல்லப்பட்டாங்க. அது ஏன் சர்வதேச அளவில் செய்தியாக மாற்றப்பட்டது என்றால், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மசூதி இன்றைக்கி எரிக்கப்பட்டு குர்ஆன் எரிக்கப்பட்டது அப்படிங்கிறது வீடியோ வந்து இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ நேபாளில் இருக்கின்றவர்கள்
அங்கே இருக்கின்ற மசூதியை எரித்து குர்ஆனை எரித்து விட்டார்கள் என்ற செய்தி இன்றைக்கி அரபு நாடுகளில் பரவனவுடனே, இன்றைக்கி அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் அதை எடுத்து செய்தியாக போட்டவுடனே இன்றைக்கி அங்கே இருக்கின்ற நேபாளிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா அரபு நாடுகளில் இருக்கின்ற வீடுகளில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பவர்கள் நேபாளிகள். அடிப்படையில் நேபாளிகள் விசுவாசமாக இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். சென்னையிலேயே நேபாளிகளைத்தான் அதிகமாக இன்றைக்கி வாட்ச்மேனாக வச்சுருக்காங்க, செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க. அது போக ஹோட்டல்ஸில் நிறைய வேலை பார்க்கக்கூடிய நேபாளிகள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் இங்கே நமக்கு வந்து த்ரெட்டன் கிடையாது. நம்ம நேபாளிகளை வந்து ஒரு எதிரியாக பார்ப்பதே கிடையாது. இப்போ அரபு நாடுகளில் அப்படித்தான். அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியாவில், துபாயில், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் அதிகமான அரபு அந்த குடும்பத்தில் வீடுகளில் இன்றைக்கி வந்து ஹெல்ப்பராக இருக்கக்கூடியவர்கள், அந்த அந்த கிளீனராக இருக்கக்கூடியவங்க, ஹவுஸ்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்து நேபாளிகள் இருக்காங்க. பொதுவாக இது வந்து ஒரு காலத்தில் 80களில் தமிழ்நாடு சார்ந்தவங்க நிறைய பேர் இது மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இலங்கையை சார்ந்த நிறைய பேர் ஹவுஸ்மேட் இருந்தாங்க. இலங்கையை சார்ந்த பெண்களெல்லாம் ஹவுஸ்மேட் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அது குறைந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அதை அந்த தொழிலை பண்ணுறதில்ல இந்தியாவில். அவங்களாம் இன்றைக்கி இப்போ இந்தியாவிலேயே லேபர் தொழிலை பார்க்குறதுக்கு வட இந்தியாவிலேருந்து கூப்பிட்றோம்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் லேபர் ஒர்க்கை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. வட இந்தியாவிலேருந்து, மேற்கு வங்காளத்திலேருந்து, பீகார்லேருந்து வர்றாங்க. அது மாதிரி அரபு நாடுகளிலும் இன்றைக்கி தமிழர்கள் வந்து பெருசாக வந்து இந்த லேபர் ஒர்க்கை பார்ப்பது குறைந்து மற்ற வேலைக்கு போகிறாங்க. அதற்கு காரணம் கல்வி, வேலைவாய்ப்பு. ஆனால் நேபாளில் அப்படி இல்லை. நேபாளில் 38% இன்னும் வறுமைக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ வறுமைக்கு கீழே இருந்தால் தானே நீங்கள் எல்லா தொழிலையும் பார்ப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி இந்த செய்தி அரபு நாடுகளை தட்டியிருக்கு. அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டு போனோன்னே இன்றைக்கி பல அரபு நாடுகளில் வீடுகள் இருப்ப நேபாளிகளுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. அவர்கள் பாவம் தான், அவர்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர்கள் பல வருடங்களாக அந்த குடும்பத்தில் விசுவாசமாக வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ இது ஒரு பெரிய அளவில் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ஒன்று. இரண்டாவது, ஜென்சி மூலமாக நேபாளில் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வரை ஒரு இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்கப்பட்ட நாடு நேபாளை தவிர எந்த நாடுமே இருந்ததில்லை. இந்தியா கூட அதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா என்பது ஒரு பன்முக தேசம். அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் மாற்றணும். இந்தியாவில் மாற்றுறது அது ஒன்றும் எளிதான காரியம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது பாராளுமன்றம் 3/2 மடங்கு அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நிறைய அரசியல் வேலைகள் இருக்கின்றன. ஆனால் நேபாள் அப்படி இல்லை. நேபாள் காலங்காலமாக அது ஒரு இந்து நாடாக அறிவிக்கப்பட்ட நாடு. அது இடையில் தான் 2008 அது வந்து அதை வந்து விலக்கி அது வந்து ஒரு எல்லா மதத்துக்கும் சார்ந்த நாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு இந்து நாடு அல்ல, அது வந்து மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. செக்யூலர் ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு பேரை மாற்றினாங்க. அதுக்கு எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா, ரீசன், நாங்கள் வந்து ஒரு ஃபெனாட்டிக் இல்லை, நாங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளான ஆளுக்குங்கிறத அதாவது சர்வதேச அரசியலில் நேபாள் என்பது ஒரு ஃப்ளெக்சிபிள் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அதன் மூலமாகத்தான் நிறைய 2008க்கு அப்புறம் பல நாடுகளில் நேபாளுக்கு வந்து என்ட்ரி கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இது அங்கே இன்று வருகின்ற செய்திகள் நமக்கு. ஆனால் இன்றைக்கி மீண்டும் இல்லை, நேபாள் என்பது ஒரு இந்து நாடு, இந்து ராஷ்டிரம் அறிவிக்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே அயோத்தி பிரச்சனையில் இந்தியாவில் எப்படி அயோத்தி கோயில் கட்டப்படும் போது உற்சாகமாக உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் செலிப்ரேட் பண்ணாங்களோ அந்த செலிப்ரேஷன் நேபாளில் இருந்தது. காரணம், ராமருடைய பிறந்த பகுதியே நேபாள் தான், சீதாவுடைய ஊரும் நேபாள் தான். ஸோ அடிப்படையில் ராமன், சீதா எங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று அந்த பிரதமரே சொன்னதெல்லாம் பார்த்தோம் சமீப காலத்தில். இதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி, ராமனும் சீதாவும் எங்கள் ஊரை சார்ந்தவர்கள், ராமாயணமே எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் சொன்ன ஒரு செய்தி கூட ஒரு கான்ட்ரவர்சியை இங்கே ஏற்படுத்ததை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நாடு. ஆனால் அடிப்படையில் இயற்கையாக நேபாள் மக்கள் கடும் உழைப்பாளிகள், விசுவாசிகள். இப்போ வந்து அந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு மதசாயம் பூசி அல்லது வந்து ஒரு துவேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த இந்து சாம்ராட் சேனா செய்யுது அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். கண்டிப்பாக 5% முஸ்லீம்கள் தான். அது மட்டும் இல்லாமல் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னைக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. புத்தர் பிறந்த இடம் அங்கே தான், அந்த லும்பினிங்கிற இடத்துல தான் புத்தர் பிறந்தார். அவர் பீகாருக்கு வந்து புத்தகையா வந்து பீகாரில் இருக்குது. ஆனால் அடிப்படையில் புத்தர் ஒரு நேபாளி அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தார்த்தனாக இருந்தபோது அவர் நேபாளத்தை சார்ந்த ஒரு மன்னர், இளவரசராக இருந்தார். ஆனால் அவர் தியானத்திற்காக ஒரு
தனக்கு வந்து ஆசையே எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்ச இடம் வந்து வேணால் பீகாராக இருக்கலாம். அந்த புத்தகயா பீகாரில் இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் புத்தர் நேபாளத்துக்கு சொந்தமானவருங்கிற இது இருக்குது. அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் தான் பௌத்தம் நேபாளில் ஒரு 10% இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய அளவில் வந்து பௌத்தம் பரவலை. இப்போ நீங்கள் வந்து சீனாவில் பௌத்தம் பரவுது. இப்போ நேபாளுக்கு அருகே இருக்கின்ற திபெத்தில் பௌத்தம் பரவி இருக்கிறது. சீனா வந்து ஒரு பௌத்த நாடு, ஜப்பான் வந்து ஒரு பௌத்த நாடு, அங்கேருந்து இலங்கை ஒரு பௌத்த நாடு. ஆனால் நேபாள் வந்து பௌத்தம் பரவலை. எங்கே பௌத்தம் ஆரம்பித்ததோ அங்கு பெரிய அளவில் பரவலை அப்படிங்கிறது காரணம். அவர்கள் பௌத்தத்தை விட ராமனை கொண்டாடுகின்ற மக்களாக நிறைய பேர் இருக்காங்க. காரணம் ராமாயணம் இங்கிருந்து தான் வந்தது, ராமன் சீதா பிறந்த இடம் நேபாளம் தான் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற. இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நேபாளத்திற்கும் இந்தியாவுக்குமான உறவு என்பது ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இப்போ இந்த பீகாருக்கும் நேபாளுக்கும் ஒரு எல்லை தானே. உங்களுக்கு வந்து புத்தர் வந்து நேபாளத்திலிருந்து பீகாருக்கு தான் வந்தார். அது எல்லாமே பக்கத்தில் இருப்போன்ற மாநிலங்கள் தான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் அந்த பகுதிகளும் நேபாளத்தோடு தொடர்புடையவை. குறைந்த இடம் மேற்கு வங்காளமும் தொடர்பாக இருக்கிறது. இப்போ இந்த இஸ்லாமியர்கள் மேற்கு வங்காளத்திலிருந்து தான் அதிகமாக நேபாளத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கு வந்து போஜ்புரி மொழி பேசப்படுகிறது. நேபாளத்தில் போஜ்புரி மொழி இருக்கிறது. போஜ்புரி மொழி திபெத்துடைய தாய்மொழி, பீகாருடைய தாய்மொழி, அது நேபாளத்திலும் பேசப்படுகிறது. அதே மாதிரி நேபாளி மொழியே திபெத்திய ஆரிய மொழி, அடிப்படையில் ஒரு ஆரிய மொழி தான் நேபாள மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டோடு நெருங்கிய தொடர்புடைய மொழி நேபாள மொழி அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நேபாளம் என்பது அந்த இந்து மத நம்பிக்கைக்கு முக்கியமான பகுதி என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுவரையில் அது ஒரு மத துவேஷமாக கொண்டாடப்படலை. அங்கே வந்து மக்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த ஒரு பகுதியை இன்றைக்கி இந்த கடந்த 2-3 வருடங்களாக ரொம்ப அதிதீவிரமான ஒரு மத துவேஷத்தை விதைக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்து ராஷ்டிரா அறிவிப்பு இந்தியாவில் வருவதற்கு முன்பாக நேபாளத்தில் மீண்டும் வர வேண்டும் என்கிற தேவை இருப்பதாக ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் சொன்னதை பார்க்குறோம். அப்போ அதுக்கு பின்னே ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்கள் இருக்கிறார்களா என்பதெல்லாம் பின்னே இருக்கின்ற கான்ஸ்பிரசி. இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்து ராஷ்டிராவை உருவாக்குறதான் நோக்கம் அப்படிங்கிற ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு ஒரு சில தீய சக்திகள் அங்கே வந்து இது போன்ற ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடிஞ்சிருக்காங்க நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவத்திற்கு பிறகு குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச அளவில் நேபாளிகள் வந்து வேலை செய்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் பல மாநிலங்களும் வேலை செய்யக்கூடியதை பார்க்க முடியுது. இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது தொழில் ரீதியாக அவங்க புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா இந்த அல் ஜசீரா வந்த செய்தி, ஏன்னா இவங்க இந்த சன்சாரி மாவட்டத்தில் நடந்த ஊர்வலத்தில் பிரச்சனையோடு முடிஞ்சால் சரி, அந்த மசூதிகள் எரிக்கப்படுவதை வீடியோ எடுத்து இன்றைக்கி காணொலிகளை எடுத்து போட்டாங்க. ஆமாம், மசூதியில் இருக்கின்ற குர்ஆன் எரிக்கப்படுவதை பார்க்குறாங்க. இந்தியாவில் கூட இவ்வளோ மோசமாக நடக்கலை, அதான் முக்கியமானது. இந்தியாவில் கூட தாக்கப்பட்டாங்க. குஜராத் மத கலவரம் என்பது முக்கியமானது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற சமூக வலைத்தள ஊடகங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கும்போது ரொம்ப அதிகம் இல்லை. இன்றைக்கி இருக்கின்ற இன்ஸ்டாகிராம், அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் கிடையாது. இன்றைக்கி ட்விட்டரில் உடனடியாக சில வினாடிகளில் போகுது. இப்போ 2001 குஜராத் கலவரத்தில் வந்து சமூக வலைத்தளங்களில் செய்தி வந்தது. ஆனால் இவ்வளவு துல்லியமான செய்திகள் கொஞ்சம் காலதாமதாக தான் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அங்கு நடந்த அகமதாபாத் கலவரங்கள் எல்லாம் செய்திகளாக பத்திரிகைகளால் தான் செய்திகள் அதிகம் வந்தன. இந்த நீங்கள் அந்த 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 குறிப்பிட்ட பகுதிகள், முன்னாள் எம்பி வந்து அவருடைய வீடு எரிக்கப்பட்டது, இந்த அகமதாபாத்தில் நடந்த முக்கியமான கலவரங்கள், இது போன்ற செய்திகள் எல்லாம் காணொலிகளாக பெருசாக வரல. இந்த 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 பேக்கரி எரிக்கப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், இதெல்லாம் காணொலிகளாக வரல, செய்திகளாக வந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கலவரம் செய்திகளாக மட்டுமல்லாமல் காணொலிகளாக வந்துடுது ரொம்ப சீக்கிரம். அப்போ இன்றைக்கி சமீபத்தில் இப்போ இந்த நேபாள் நடந்த இந்த கலவரத்தில் இந்த இந்த மசூதிகள் எரிக்கப்படுவதையும் குர்ஆன் எரிக்கப்படுவதையும் அல் ஜசீரா இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்கு. இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்போது நேபாளிகள் செய்தார்கள் என்பது இன்றைக்கி நேபாளிகளுக்கு பெரிய ஆபத்து. என்னென்னா இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய நேபாளிகளுக்கு பெரிய ஆபத்தாக முடியுது. இன்றைக்கி அரபு அமீரகத்தில் அந்த சிக்கல் சிலரை சந்திக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பல குடும்பங்களில் நேபாளியை சார்ந்தவர்கள் வேலையை நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிறது சொன்னதாகலாம் இன்றைக்கி செய்தி வருது. இது வந்து ஒரு சாம்பிள் தான். இப்போ இது தேவையில்லாமல் இங்கே செஞ்சதை அங்கே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படிங்கிறதும், இது வந்து இன்றைக்கி வந்து இவருடைய நேபாளுடைய பிரதமர், இப்போதைய பிரதமர் அதற்கு இப்போ வந்து அறிக்கை கொடுத்துருக்கார்.
சர்வதேச சமுதாயத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கார். இனி நேபாளில் இது போன்று நடக்காது, நேபாள் என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, இனிமேல் நாங்கள் எல்லா மதத்தையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம், இனி நடக்காது. இந்த குறிப்பாக இந்த சன்சாரி மாவட்டத்தில் நடந்தது நாங்கள் ஏற்றுக்கல, இந்த இந்து சாம்ராட் சேனாவை நாங்கள் தடை செய்யக்கூடிய வேலையை செய்வோம் என்பதை போன்ற. ஏன்னா இந்து சாம்ராட் சேனாவிற்கென்று ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியே கிடையாது, அது ஒரு பதிவு செய்யப்பட்டதும் கிடையாது, அதுக்கு விக்கிபீடியாவே இல்லை. நீங்கள் இந்து சாம்ராட் சேனா விக்கிபீடியாவே இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு லெட்டர் பேட் அமைப்பு தான். ஏன்னா இங்கே நேபாளை பொறுத்தவரை லெட்டர் பேட் அமைப்புகள் தான் பெரிய புரட்சிகள் அங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான். யார் அங்கே இருக்காங்க, அதனுடைய தலைவர் யார் எதுவுமே தெரியாது. எல்லாமே டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் செயல்படுகின்ற ஆட்கள் தான். இவர்கள் செய்தியை வன்மமாக பரப்புகிறாங்க. அவர்கள் நோக்கம் என்பது நேபாளில் ஒரு புரட்சி ஏற்படணும், எப்படி இந்த புரட்சி ஏற்பட்டதோ அது மாதிரி ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து இந்த மத ரீதியான அரசியல் வெற்றியை கிடைப்பதற்கான ஒரு பிரிவினைவாதத்தை ஒரு பிரிவினைவாத அரசியலை செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கி செய்ய தொடங்குறாங்கன்னு பார்க்குறேன். இது வெளிநாட்டில் இருக்கின்ற நேபாளிகளை பாதிக்கும், இந்தியாவில் இருக்கின்ற நேபாளிகளை கூட இங்கே தென்னிந்தியாவில் இருக்கின்ற நேபாளிகளை பாதிக்கலாம். பலரும் இன்றைக்கி வந்து பல்வேறு சமூகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருக்காங்க. அவர்கள் அந்தளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி பல்வேறு இஸ்லாமிய குடும்பங்களில் நேபாளிகள் தான் வேலை பார்க்குறாங்க, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவதை பார்க்குறோம். அது முக்கியமானது. இப்போ இது வருகின்ற காலங்களில் எப்படி நடக்கும்? ஏன்னா இந்த மாவட்டத்தில் இறைச்சி கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக. காரணம், இங்கே மாட்டிறைச்சி விற்கிறார்கள். நீங்கள் இந்த ஸ்டைலை பார்த்தா தெரியும், மாட்டிறைச்சி விற்கிறார்கள், மாடு இருக்கிறார்கள் என்ற செய்தி எங்கே பேசியிருக்கோம்? உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில். அதே ஸ்டைல் ஆஃப் அரசியல் பாலிடிக்ஸை இன்றைக்கி நேபாளுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அதுதான். அதே மாதிரி நிறுத்தி தலையில் போட்டிருந்த ஒரு இஸ்லாமியருடைய தொப்பியை எடுத்து தீ வைப்பதை காணொலியாக போடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் சர்ச்சையை உண்டு பண்ணுது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியான கலவரங்களில் வட இந்திய மாநிலங்களில் இது போன்ற விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். லிஞ்சிங் பார்த்துருக்குறோம். பல்வேறு நபர்களுடைய வீடுகளில் மாட்டிறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அடித்து கொண்டதை பார்த்துருக்கோம். அந்த டெல்லியில் ஒரு சிறுவன் அந்த ட்ரெயினில் போகும்போது இது மாதிரி சொல்லி அடித்து கொண்டதை பார்த்துருக்குறோம். இப்படி பல்வேறு செய்திகளை நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறோம். இது போன்ற நிகழ்வுகள் தற்போது குறைவாக இருக்கிறது. காரணம், இப்போ நடக்கிறதில்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்போ வந்து அது குறைக்கப்பட்டு வேறு மாதிரியான ஒரு சூழல் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் ஆட்சி மாற்றம் இருக்கும்பொழுது தான் அது நடக்கும். அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இது நடப்பது குறைவாக இருக்கும். அது போன்ற ஒரு சூழலை நேபாளில் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அது கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் நேபாள் முழுவதும் அது ஒரு பெரிய கலவரமாக இன்னும் மாற்றப்படும். ஏன்னா ஏற்கனவே பெரிய கலவரமாக மாற்றப்பட்டு 140 நாள் தடை உத்தரவு போடப்பட்டு இந்த சன்சாரியில் ஆரம்பித்தது காத்மண்டு வரை, நேபாளுடைய தலைநகரமான காத்மண்டு வரை பரவி இருக்கிறது இந்த கலவரம். அது இன்ன வரைக்கும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியாமல் அங்கங்கே நடக்குது, நடமாட முடியவில்லை. ஏன்னா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தலோடு இருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வருகிறது. மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.